நின்பாத தரிசனம் நின்பாத தரிசனம் அன்பான கரிசனம் அன்பான கரிசனம் நித நித சரி தொழுவதிதம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே நித நித சரி தொழுவதிதம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசியானான் நம்பி வந்தேனே. என் கண்மலையை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைக்காக அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் எல்லா ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் ஜெபங்களும் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் உம்முடைய தூய்மையான சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மெய்யான சமாதானம் நன்மை லெந்து காலத்தின் 4வது வார இறுதி நாட்களின் கூடுகையிலே ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து காத்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும், ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாயிருப்பதாக. இந்த லெந்து காலத்திலும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இறைவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காகவும் என்னை அன்போடு கூட அழைத்து பயன்படுத்துகிற உங்களுடைய போதகருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அகில உலக ஜெபநாள குறித்து நீங்கள் நடத்துனீங்க. உண்மையிலேயே பெண்கள் சங்கத்தினரை நான் வாழ்த்துறேன். அது பெண்கள் சார்ந்து நடத்தப்படுகிற ஒரு பண்டிகை. அந்த 1887 ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க இல்லையா, உலக பெண்கள் தினமே 1910 தான் வந்துச்சு. 1887 என்ன தொடங்கிருச்சு, ஜெபநாளுக்குரிய அந்த ஃபர்ஸ்ட் சீடு விழுந்துருச்சு, முதல் விதை விழுந்துருச்சு. பார்த்துக்கோங்க, பெண்கள் மூலமாக அந்த ஜெபம் உருவானதுக்கு அப்புறம் தான் அகில உலக பெண்கள் தினமே உருவானது. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார், மங்கையாராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மங்கையராய் பிறந்து எங்கள் வாழ்க்கையிலே வந்து சேர்ந்ததற்கு நாங்களும் மாதவம் செய்திருக்க வேண்டும். வேண்டுமா வேண்டாமாங்க? சும்மா சொல்லுங்க, மனைவி தான் இருக்கிறாங்களா, தைரியமாக சொல்லலாம். பார்த்துக்கோங்க, நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை அஞ்சாத நெறி ஞான செருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொன்னார். அப்படிப்பட்ட பெண்கள் என்றைக்குமே அசைக்கப்பட முடியாதான். நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை அஞ்சாத நெறி நெறி தவறாமை, அதுக்கப்புறம் அறிவு செருக்கு ஞான செருக்கு. அதனால தான் பைபிள்லையும் போட்டிருக்குது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அறிவு நிறைந்த ஞானம் நிறைந்த பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இந்த நீதிமொழிகள் 31 எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நீதிமொழிகள் 31 கடைசி வசனங்களில் இருக்கும், அவள் பிள்ளைகள் எழும்பி இவள் பாக்கியவதி என்பார்கள். இன்னைக்கு பிள்ளைகளை நம்ம தான் எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம் காலையில். இன்னைக்காச்சும் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக எந்திக்கிறாங்களா? எந்திக்க மாட்டிக்காங்க, நம்ம தான் எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த குணசாலியான ஸ்திரீ ஞானம் நிறைந்த பெண்ணை பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் தாமாகவே எழுந்து நீ பாக்கியவதி என்று சொல்வார்களாம். ஒருவேளை இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒன்று செய்துட்டு பாராட்டுக்காக நீங்கள் காத்திருப்பீங்க, எப்பா எப்படி இருந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆண்கள் செய்ய வேண்டியது, இனிமேல் அவங்க கேட்குற வரைக்கும்லாம் நீங்கள் வச்சுக்கிடக்கூடாது, தாமாக நம்மளே எழும்பி இது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். சரிங்களா? அதான் பைபிள் சொல்லுது. பார்த்துக்கோங்க, அவள் கர்த்தரால் புகழப்படுவாள், கர்த்தரும் புகழுவார், பிள்ளைகளால் புகழப்படுவாள், கணவனால் புகழப்படுவாள், அவள் தேசத்தால் புகழப்படுவாள். பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது. பார்த்துக்கோங்க, அறிவு நிறைந்த பெண்களாய் நீங்கள் தொடர்ந்து வாழ நான் உங்களை வாழ்த்துகின்றேன். லெந்து காலம் அப்படின்னு ரொம்ப சீரியஸான நாட்காலம் நம்மளுடைய லைஃப்பில், ரொம்ப ரொம்ப பிரத்யேகமாக, ரொம்ப எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனையை கொஞ்சம் இறுக்கமாக வைத்து கொள்ளுகின்ற நாட்களாக அநேக நேரங்களில் நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் லெந்து காலங்கள் அப்படிப்பட்ட நாட்கள் இல்லை. சரிங்களா?
இது மலரும் நாட்கள். வாழ்க்கையிலே நம்பிக்கைகள், நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சிகள், இவைகள் எல்லாம் துளிர்க்கின்ற காலங்கள் தான் இந்த காலங்கள். இந்த நாட்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? ஒருவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது, நிச்சயம் நடந்து விட்டது, அல்லது பூ வைப்பது நடந்து விட்டது. ஆனால் திருமணத்துக்குன்னு சில நாட்கள் இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த திருமண காலங்கள், பூ வைத்ததுக்கு அப்புறமோ நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமோ திருமணம் வரைக்கும் அந்த செல்லுகின்ற நாட்கள், அந்த பிட்வீன் பீரியட், மேரேஜுக்கும் அந்த நிச்சயதார்த்தத்துக்கும் இடைப்பட்ட நாட்களை எப்படி நம்ம அழைப்போம்? இங்கிலீஷில் அதுக்கு ஒரு வார்த்தை கோட்ஷிப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கோட்ஷிப் பீரியட், திருமணத்திற்கும் நிச்சயதார்த்தத்திற்கும் இடையிலான நாட்கள், அந்த நாட்களை சொல்லுவாங்க. அந்த பீரியடு தான் இந்த லெந்து காலம். என்ன பீரியட் அப்படின்னா, ஒரு மனிதன் இறைவனோடு சிலுவையிலே இணைய போகிறான். சரிங்களா? அப்போ ஆண்டவரோடு சிலுவையிலே நடக்கும் திருமணத்திற்கு சாம்பல் புதன் அன்று அச்சாரம் போடப்படுகிறது, நிச்சயம் நடைபெறுகிறது. நம்ம அதில் கொண்டு போய் நம்மளை இணைத்து கொள்கிறோம். ஐ ஆம் ரெடி, இந்த திருமணத்திற்கு, இந்த வாழ்க்கைக்கு, இந்த அனுபவத்திற்கு நேராக நடப்பதற்கு நான் ஆயத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பல் புதன் அன்று நாம் போய் உடன்படிக்கை செய்கிறோம். அந்த உடன்படிக்கையினுடைய நிறைவு எப்போ வருது? சிலுவையில் வருது. நமக்கான திருமணம் எங்கே நடக்க போது? கொல்கத்தால இயேசுவோடு சிலுவையில் இணைகிற அனுபவம். அந்த கோட்ஷிப் பீரியடு தான் இந்த லெந்து காலங்கள். அப்போது இந்த பீரியடில் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த காலங்களில் திருமணத்திற்கும் அந்த திருமண நிச்சயதார்த்தத்துக்கு இடைப்பட்ட நாட்களில் நம்ம வீடுகளில் திருமணம் நடந்திருக்கும். உங்கள் திருமணத்தை பற்றி பேசக்கூடாது. அதாவது 40 வயசு 50 வயசு கடந்தவங்களுடைய திருமணத்தை குறித்து நான் பேசவே இல்லை, பார்த்துக்கோங்க. உங்கள் காலத்தில் செல்ஃபோனும் கிடையாது, உங்கள் காலத்தில் பெரிய டிரான்ஸ்போர்ட் கிடையாது, நினச்ச உடனே பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு. இப்போ பீரியட், உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேர பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் இந்த 2 நாட்களுக்கு இடையில எப்படி இருக்கும்? சரி, உங்களுக்கு தெரியுது இல்லையா? நான் அதை ரொம்ப விளக்கமாக சொல்ல விரும்பலை. சரி தவறு அப்படிங்கிற பேச்செல்லாம் இதில் கிடையாது. ஆனால் அந்த பீரியடில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறாங்க, பேசுகிறாங்க. பேசும்போது இவருக்கு இப்படியெல்லாம் விருப்பம் இருக்கிறது, இவர் இந்த மாதிரி உணவுகளை உண்ண விரும்புகிறாரு, இவர் இந்த மாதிரி ஆடைகளை உடுத்த விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு மணப்பெண் மணவாளனுக்கு ஏற்ற விதத்தில் தன்னை ரெடி பண்ணுறான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான நாட்கள். சாம்பல் புதன் தொடங்கி சிலுவையிலே இயேசுவோடு அறையப்படுகின்ற அந்த காலங்களுக்குள்ளாக இயேசுதான் மணவாளன், அவரோடு தான் நடக்க போகிறோம். அப்போ அந்த பீரியட் எப்படின்னா, அவருக்கு பிரியமான முறையில் நம்மளை மாற்றுவதற்கான காலங்கள். அதுதான் இந்த காலங்கள். பார்த்துக்கோங்க, இந்த காலங்களை நம்ம அப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதலாவது பகுதி ஏசாயா. அந்த நூலில், இந்த நூலினுடைய துவக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா எந்த பீரியடில் இதை எழுதுறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வடக்கு தேசம் அழிந்து விட்டது, இஸ்ரேல் 2ஆக பிளவுபடுகிறது. 10 கோத்திரங்கள் வடதேசமாக, 2 கோத்திரங்கள் தென் தேசமாக பிரிகிறார்கள். 10 கோத்திரத்தோடு பெரும் கூட்டத்தோடு அவர்கள் பிரிந்து சென்றார்கள். அவர்களுக்கு அழிவு சீக்கிரமாய் வந்துவிட்டது. புரியுதுங்களா? பெரும் கூட்டமாய் போனவர்கள் வேகமாய் விழுந்து போனார்கள். சிறு கூட்டமாய் இருந்தவர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள். அந்த வடதேசத்தை அசீரியா முழுவதுமாக பிடித்து விட்டது. திக்லாத் பினேசர் அப்படிங்கிற ஒரு அசீரிய அரசன் முதலாவதாக இவர்களுக்கு விரோதமாக முற்றுகை போடுகின்றான். மெனேகேம் என்கின்ற இஸ்ரவேலின் ராஜா அவனுக்கு பணம் கொடுத்து சரி செய்து விடுகின்றான். என் காலத்தில் இதை ஒன்றும் பண்ணிடாதீங்க, உனக்கு கட்ட வேண்டிய பணத்தை நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு 1000 வெள்ளி பணத்தை கொடுத்து அந்த நாட்களிலே ஒரு சமரசத்தை செய்து விட்டார். பின்னாட்களிலே ராஜாக்கள் வருகிறார்கள். ஓசேயா என்கின்ற ராஜா வருகின்றார். இங்கே சல்மனாசர் என்கின்ற ராஜா அசீரியாவிற்கு தோன்றிவிட்டார். இந்த சல்மனாசரையும் இந்த ஓசேயா என்கின்ற இஸ்ரவேலின் ராஜா ஏதோ பேசி அவருக்கு தேவையான கப்பத்தை செலுத்திவிட்டு அமைதியாக வாழுகின்றால் அவர்களுக்குள்ளாக
ஒரு பிரச்சனை எழுகின்றது. அந்த பிரச்சனை எழுந்தவுடன் அசீரியா தேசம் இஸ்ரவேலை முழுவதுமாக பிடித்து விட்டது. இப்பொழுது 10 கோத்திரம் சிறைப்பட்டு கிடக்கிறது. 10 கோத்திரம் இல்லை, இந்த 2 கோத்திரம் இருக்கிறது. 2 கோத்திரத்திற்கும் அச்சுறுத்தல் வந்துவிட்டது. அசீரியாவின் சனகரிப் ராஜா யூதா தேசத்தையும் முற்றுகையிட வந்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நூலை எழுதுகிறார். இந்த நூலை எழுதும் போது இஸ்ரவேல் வடநாடு முழுவதுமாக சிறைப்பட்டு விட்டது. வடநாடு சிறைப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் அறிந்து அவர் நோக்கி பார்க்கும்போது வடநாடும் கடவுளும் நல்ல நிலையில் இல்லை. வடநாடு கடவுளை ஏமாற்றுகின்றதா இருந்தது. போலி பக்தி, போலி ஆன்மீகம், போலி தலைவர்கள், அநீதியான மக்கள் அங்கே கூடிவிட்டார்கள் என்பதை அறிந்து அதனுடைய விளைவுதான் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள் என்பதை அறிந்தவுடன் தன் தேசத்தை திரும்பி பார்க்கிறார். யூதா எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா யூதாவிலும் அதே போல போலியான மத குருக்கள் எழும்பி விட்டார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா 12வது வாக்கியம் வாசிச்ச 12வது வாக்கியம் இப்படி தொடங்குகிறது. நீங்கள் என் சந்ததியில் வரும்போது, என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று. இந்த சர்ச்சுக்குள்ள நீங்க வரும்போது நீங்க இப்படி வரணும்னு உங்களை யார் கேட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீலாம் வரணும்னு யார் கேட்டா அப்படின்னு தானே அர்த்தம். இதை யார் கேட்கிறாருன்னா கடவுள் கேட்கிறாரு. இப்படி எப்படி நீ ஆலயத்திற்குள் வரலாம்? அப்போ அவங்க எப்படி வந்தாங்க? அவங்க கையில காணிக்கை இல்லாம வந்துட்டாங்களா அப்படின்னா காணிக்கையோடு வந்தார்கள். சரி, பலி பொருட்கள் இல்லாமல் வந்து விட்டார்களா அப்படின்னா பலி பொருட்களோடு வந்தார்கள். சரி, பாடல்கள் இல்லாமல் வந்து விட்டார்களா அப்படின்னா பாடல்களோடு வந்தார்கள். நீங்க பாடல் பாடினீங்க இல்லையா, காணிக்கை போட்டீங்க இல்லையா, அழகா அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்துனீங்களா இல்லையா, எல்லாமே நீங்க பண்ணியிருக்கிறீங்க. அந்த யூத மக்களும் அப்படித்தான் வந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்படி மட்டும் வந்தால் போதுமா? இது போதுமா? இது உங்கள் வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்திற்கு காரணமாக இருக்குமா? உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு, இறைவனது ஆசீர்வாதத்தை முழுமையுமாய் சுதந்திரிப்பதற்கு இது போதுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த ஆலயத்திற்குள்ள நீங்க வந்துட்டு திரும்பி போகும்போது தேவ பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லணும் இல்லையா? நீங்கள் பெற்று செல்லுவதற்கு உகந்த பொருட்களோடு வந்திருக்கிறீங்களா? உங்க பாதம் இந்த ஆலயத்திற்குள்ள வரும்போது, இந்த ஆலயத்திற்குள்ளே நீங்கள் வந்து நின்று திரும்பி செல்லும் போது ஆசீர்வாதத்தை பெறுகின்ற வகையில் நீங்க வந்திருக்கிறீங்களா? நம்மளை செக் பண்ணி பார்ப்போம். நான் இந்த இடத்தை விட்டு திரும்பி செல்லும் போது இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறதா? இது ஒரு சிக்கலான கேள்வி. இந்த கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க. நான் அதுக்குரிய கேப்பபிலிட்டி, அதற்குரிய தகுதி, குவாலிட்டி எனக்கு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். அப்போ வீண் காணிக்கைகளினாலும் பலி பொருட்களினாலும் ஆடல் பாடல் சத்தங்களினாலும் வருவது ஆண்டவர் பார்வையில் இந்த யூத ஜனங்கள் அப்படி வருவது போதுமானதாக தெரியவில்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு போதாது, இது உண்மையான பக்தி இல்லை என்பதை ஆண்டவர் அறிவிக்கிறார். ஏன்னா அங்க சிஸ்டம் முழுக்கவுமே கரப்ட் ஆயிருச்சு. சிஸ்டம் முழுக்கவுமே கரப்ட் ஆயிருச்சு. எப்படி கரப்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அங்கே ஏழைகள் மனிதர்களாகவே மதிக்கப்படுவது இல்லை. ஏழைகளுக்கு நீதிமன்றம் சென்றால் பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் அநீதிக்காரர்களுக்கு சாதகமான தீர்ப்பை எழுதுகிறார்கள். ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு சமூகத்திலே முன்னுரிமை இல்லை. யூதா தேசம் மட்டும், யூதா பட்டணம் மட்டும் வளர்ந்து இருக்கிறது. சுற்றி இருக்கின்றவைகள் எல்லாம் எந்த வளர்ச்சியும் பெறவில்லை. அப்படிப்பட்ட நிலைமை தான் அங்கே இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 17வது வாக்கியத்தில் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். இப்போ நன்மை அப்படிங்கிறத நம்ம செய்யாம
எவ்வளவு காணிக்கைகளை கொண்டு வந்து கொட்டினாலும் அது எனக்கு போதாது, அது எனக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மை செய்ய படியுங்கள். நன்மை அப்படிங்கிறதுல எதெல்லாம் அடங்கி இருக்கிறது? ஒருவர் காணிக்கையை கொண்டு வர்றாரு, அப்போ வழியிலே நிறுத்தப்பட்டு உன் காணிக்கையை இங்கே பத்திரமா வச்சுட்டு நீ போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி விட்டு வா. நன்மை செய்ய படியுங்கள். எது நன்மை? உன் சகோதரனோடு ஒப்புரவாகுவது நன்மை. ஆபேல் காயின் காணிக்கை கொண்டு வருகிறார்கள். ஒரு காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது, மறு காணிக்கை நிராகரிக்கப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் நிராகரிக்கப்பட்டவுடன் தான் ஆபேல் மீது காயின் கோபம் கொண்டான்னு நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களை, அப்படி நினைச்சோம்னா அது தவறு. காயின் ஆபேலின் மீது இயல்பாகவே பொறாமை கொண்டவராக இருந்திருப்பார். அதனால தான் ஒரு காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, மறு காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒப்புரவின் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், ஒப்புரவு அற்றவர்களின் காணிக்கையை ஆண்டவர் நிராகரிக்கிறார். அப்ப நன்மை செய்ய படியுங்கள். எது நன்மை? ஒப்புரவுதான் நன்மை. அப்போ உறவுகளை சீர்படுத்தி நன்மை செய்து நீங்க ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வாருங்கள். உறவுகளில் சீர்படாமல் நீங்கள் ஆலயத்திலே வந்து உங்கள் அந்த படியிலே உங்கள் பாதங்கள் நின்றால் அது உங்களுக்கு எந்த மேன்மையையும் பெற்று தராது. அதுதான் சரிங்களா? இந்த முதல் பகுதியிலிருந்து அதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவதாக ஒரு திருமறை பகுதி வாசிக்க கேட்டிருப்பீங்க. எபேசியர்ல 6வது அதிகாரத்தில் எஜமான் வேலையாள் உறவு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எஜமான் வேலையாள் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம், அது ஒரு அமைப்பு. ஒருத்தர் ஓனராக இருப்பார், இன்னொருத்தர் அதில் பணி செய்கிறவராக இருப்பார். இந்த சிஸ்டம் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஓனராக இருக்கணும் அப்படின்னு நினச்சா முடியுமா? சிஸ்டத்தை பிரேக் பண்ண முடியுமா? முடியுமா முடியாதா? ஆண் கலெக்டர் ஒன்று, பெண் கலெக்டர் ஒன்று, முடியுமா முடியாதா? இல்லையா? சிஸ்டத்தை பிரேக் பண்ண முடியாது. நம்ம சும்மா சொல்லிக்கலாம் இல்லையா, எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் சமமாக இருக்கணும். பொசிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ படிச்சுட்டு வர்ற உங்களுக்கும் படிக்காமல் அதே ஒரு வேலை வாய்ப்பை நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பணம் கொடுத்து நான் வாங்கினாவே நீங்கள் வருத்தப்படுவீங்க. படிக்காமல் கூமுட்டையாவே நான் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு PhD முடித்தவங்களுக்குரிய அந்த பெனிஃபிட்டை நான் பெற முடியுமா? பெற்றா நல்லா இருக்குமா? சரிங்களா? அந்த சிஸ்டம் இருக்குது. 12ஆம் நான் படிச்சிருந்தேன்னா நான் எப்படி தான் இருக்கணும்? பியூனா தான் இருக்க முடியும். PhD முடிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இருக்க முடியும்? அங்கே பிரின்சிபலாக இருக்க முடியும். இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை யாரும் மாற்ற முடியாது. வேலையாள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் முதலாளி, சூப்பர், அதாவது எல்லாத்தையுமே பார்க்கிறவராக, சூப்பர்வைசராக ஒருத்தர் இருப்பார். அது சிஸ்டம், அதை மாற்ற முடியாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சிஸ்டத்துக்கு ஒரு ஆன்மா இருக்குது. என்ன ஆன்மா அப்படின்னா, நான் முதலாளி, அதனால நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். நான் முதலாளி, எனக்கு நீ வந்த உடனே மரியாதை இப்படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா? இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆன்மாவை மாற்றுகிறார். குடும்ப தலைவன் வேண்டும், வேணுமா வேண்டாமாங்க? ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலி ஹெட் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த ரேஷன் கார்டில் என் பேர் ஃபேமிலி ஹெட்னு இருக்குது, அதனால நான் லீடர், நீங்க எல்லாரும் என் பேச்சத்தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஆன்மா. இவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆன்மாவை மாற்றுகிறார். எது மாறணுங்க? சிஸ்டம் இயங்கி கொண்ட இப்படி இருந்தா தான் சிஸ்டம் இயங்கும். வேலை செய்யற ஆட்கள் இருந்தா தான் சிஸ்டம் இயங்கும். விவசாயிகள் இருந்தா தான் சிஸ்டம் இயங்கும். எல்லாம் கம்ப்யூட்டரை பிடிச்சுக்கிட்டு பண்ண முடியாது. ஆனா இந்த சிஸ்டத்தினுடைய ஆன்மா, நீ இந்த வேலை செய்யறதுனால நீ தாழ்வானவே அப்படின்னு நினைக்க தோணுது இல்லையா? இந்த ஆன்மாவை மாத்துறார், இந்த சோல். அதுதான் மாறணும். பார்த்துக்கோங்க, இங்க சிஸ்டத்தை மாத்துறதுக்குரிய முயற்சியை பவுல் எடுக்கல. எஜமான் அவர் எஜமானாகவே இருக்கட்டும், ஆனால் பட்சபாதம் இல்லாத எஜமானனாக இருக்க வேண்டும். வேலையால் அவர் பயந்து ஒளிந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது, சுதந்திர பணியாளராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே,
அப்படி ஆன்மா மாற வேண்டும். குடும்ப தலைவனை நான் சொன்னேன் இல்லையா? ஆண் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறவங்கள நான் சொல்றேன். நீங்கள் குடும்ப தலைவர்களாகி விடுவதனால் உங்களை பார்த்து ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு இல்லையா? அப்பா வந்தாங்கன்னா பயப்படணும் அப்படிங்கிறது அது ஒரு சேயிங். வீட்டில் சொல்லிடுவாங்க, அப்பாவை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இன்னைக்கு இருந்தால் அப்பாவாகவே இருக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு ஒரு ரைட்ஸ் வந்துருச்சு, ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சமமாக பேசுகிறோம். முன்னாடி எல்லாரும் ஒரே சேர்ல கூட உட்கார மாட்டாங்க. நம்ம பாடலே அப்படி சில நேரங்களில் சில போஸ்டரில் சிலருடைய பேர் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த பேருக்கு கீழே நம்ம பேரை போட சொல்லுவாங்க. நம்ம அவர் கூட இருக்க விரும்ப மாட்டோம். ஐயா உங்கள் பேர் இருக்கிற இடத்துல என் பேர் இருக்கலாமான்னா மரியாதை கிடையாது. உன் பேர்லாம் இருக்கிற இடத்துல என் பேர் இருக்கலாமாங்கிற மாதிரி இல்லையா? அது மாதிரி அம்மா நான் தான் தலைவன், ஆனால் நீங்கள் இல்லாமல் ஒரு தலைவன் இல்லை இல்லையா? வெறும் தலைவன், ஒருத்தன் வெறுமையாக தலைவனாக இருக்க முடியுமா? தனியாக ஒருத்தன் தலைவனாக இருக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்க. வேலையாளே இல்லாமல் ஒருத்தன் முதலாளியாக இருக்க முடியுமா? பணியாளர்களே இல்லாமல் நீங்கள் சொல்லி பாருங்க. அப்படி கிடையவே கிடையாது. அப்போது நான் யாருக்கானவன் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். இங்கே அவர் பவுல் சொல்கிறாரு, அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் முதலாளி இறைவன், ஆனால் அவர் ஒருபோதும் தன் ஆன்மாவிலே அகந்தை கொண்டவர் அல்ல. தன் ஆன்மா எப்படி இருக்குடா, நீயும் என் கூட உள்ளவன் தான், நீயும் எனது சாயலை பெற்றவன் தான், நீயும் நியாய தீர்ப்பிலே என்னோடு கூட ஆட்சி செய்ய போகிறவன் தான். ஆன்மா மாறும். அப்போ ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, உறவுகளை பேணுங்கள். ஒப்புரவு தான் முதல்ல, சகோதர சிநேகம். ரெண்டாவது இந்த குடும்ப சூழ்நிலையில் நம்முடைய ஆன்மாவை மாற்றுங்கள். அந்த ஆன்மா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தி சோல் வெரி இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமானதை மாற்றுங்க. அதனால தான் பவுல் சொல்லிட்டாரு, பட்சபாதம் இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஒருவனுக்கு ஒன்று, இன்னொருத்தனுக்கு இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காதீங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையிலேயே பெற்றோர் அப்படி பண்ணிடுறாங்க. பெரிய பிரச்சனை உருவாகுது. ஒரு பிள்ளைய நல்லா கவனிக்கிறது, இன்னொரு பிள்ளைய கவனியாமல் விடுவது, ஒரு பிள்ளைய மடியில் தூக்கி வச்சுக்கிறது, இன்னொரு பிள்ளைய தூரமாய் வளர்ப்பது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் விரும்பவில்லை. ஏசாவை தூர நிறுத்தி யாக்கோபை மடியில் வைப்பது தவறுதான் இல்லையா? காரணம் கேட்டால் அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லை வயிற்றுக்குள்ளே 2 பேர் சண்டை ஓட்டாங்க, கடவுள்கிட்ட போய் நான் கேட்டேன், கடவுள் சொல்லிட்டாரு, இல்லை இல்லை அந்த செகண்ட் பேபி தான் என்னோடது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. கடவுள் செகண்ட் பேபியை ஓகே பண்ணதுனால நான் என்ன பண்ணிட்டேன், செகண்ட் பேபிக்கு மட்டும் டிக்கெட் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, கடவுள் உங்களுக்கு 2 பேரை கொடுத்தாரா? ஈக்குவலாக எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருங்க. ஈக்குவலாக பிரித்து கொடுக்காத இடத்துல எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா? அவங்களுடைய எதிர்காலமே சமாதானம் இல்லாமல் போயிடுது. பெரியவர்கள் அப்படி நீங்கள் நடந்துக்கோங்க, சரிங்களா? மூன்றாவதாக ஒரு அழகான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி பாருங்களேன், ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை அழைக்கிறார். ஆபிரகாமின் குமாரத்தி. இந்த யூத வரலாற்றில் பெண்களுக்கு அப்படி ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆபிரகாமுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தாங்களா? இல்லை அப்படின்றீங்க. சரி, இருந்திருந்தா கொண்டாடி இருப்பாங்களா? யார் கொண்டாடி இருப்பா? சரி, யாக்கோபுக்கு பெண் பிள்ளைகள் இருந்தாங்களா? யாக்கோபுக்கு இருந்தாங்களா? இருந்தாங்களா? இருந்தாங்க, ஒருத்தங்க இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு நமக்கு தெரியலை, ஆனால் யாக்கோபுக்கு இருந்தாங்க. யாக்கோபினுடைய பெண் பிள்ளையை கொண்டாடினீங்களா? கொண்டாடல. சரி, அப்போ யார் தவறு? நம்ம தவறா, யூதர்கள் தவறா? யார் தவறுங்க? சரி, ஏதோ ஒரு கூட்டம் பெண் பிள்ளைகள்னாவே அவங்கள லிஸ்ட்லையே எடுக்கலை. பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு பெண் 18 வருடமாக சிறிதளவும் நிமிர முடியாமல், கொஞ்சம் கூட நிமிர முடியாமல் அவள் முழுவதுமாக தீயோனால் ஆட்பட்டு கொண்டு கிடக்கிறார். அந்த பெண்ணை ஆண்டவர் விடுவிக்கிறார். அந்த தீய ஆவியிலிருந்து அந்த பெண்ணை விடுவிக்கிறார். விடுவிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்தியை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி
வைத்திருந்தான். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு. எனக்கு அந்த வார்த்தை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்துக்கோங்க, ஆபிரகாமுக்கு பைபிளில் குமாரத்தி இல்லை, ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரத்தி என்று இவளை அடையாளப்படுத்துவதன் மூலமாக இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகமே உன்னை மறந்து போனாலும், இந்த உலகமே உன்னை அங்கீகரிக்க மறுத்தாலும் இறைவன் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இறைவனின் அங்கீகாரம் உங்களை நிச்சயமாய் வந்து சேரும். எத்தனை சாத்தான்கள் வந்து நம்மை கட்டினாலும், நம்முடைய வாழ்க்கையை நிமிர விடாமல், கொஞ்சமும் நிமிர விடாமல், எவ்வளவு கடினமான வார்த்தை பாருங்களேன், நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட. நான் இன்னைக்கு உங்களுக்கு பாரதியாரின் கவிதையை சொன்னேன். அவர் என்ன சொல்லிட்டாரு? நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த. அப்ப பாருங்க, நிமிரவே முடியாது, தலை குனிஞ்சுதான் இருக்கணும். நீ சிரிக்கவே கூடாது, நீ அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த உலகம் இப்படி நம்மளை முழுவதுமாக என்ஃபோர்ஸ் பண்ணும். நீ இப்படிதான் இருக்கணும், உன் லைஃப் இப்படிதான் கட்டி வச்சிருந்துச்சு. ஒரு காலத்தில் யோசித்து பாருங்க, கணவன் மரித்தால் உடன்கட்டை ஏறிவிட வேண்டும், கணவன் மரித்தால் தன் தலைமுடியை சிரைத்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திற்கு முன்பாக வந்து நிற்கக்கூடாது. இருந்துச்சா இல்லையா? ஆபிரகாமின் குமாரத்தி சத்துருவால் கட்டப்படுகின்ற ஏராளமான அனுபவங்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. வரலாறு முழுவதும் சத்துரு ஆபிரகாமின் குமாரத்திகளுக்கு எதிராக வினைகளை செய்து கொண்டே இருக்கின்றார். ஆபிரகாமின் குமாரத்தி கட்டுகளுக்கு உட்பட்டவள் அல்ல. அப்போ ஆபிரகாமின் குமாரத்தி விடுதலை பெற்றவள். அதனால தான் சொல்றாரு, உன்னை நான் விடுவிக்கிறேன். கொஞ்சம் கூட நிமிரலை, அந்த பெண்ணை ஆண்டவர் நிமிர்த்தினார். ஹல்லேலூயா. நம்மளை இந்த உலகம் நிமிரச் செய்ய விடாதபடி காரியங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த விதத்தில்? ஒன்று, சில பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தி ஒரு டிஸ்டர்பன்ஸை, நம்மளுடைய அமைதியை குந்தகம் விளைவித்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை உருவாக்கி நம்மை முழுவதுமாக கண்ணீரிலே வைத்திருக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் கண்ணீர் விட விட இதை சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இளைய குமாரன் அவன் தன் சொத்துக்கள் எல்லாவற்றையும் வாங்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். மூத்த குமாரன் கூடவே இருக்கிறாரு. பார்த்துக்கோங்க. ஒரு நாள் திரும்பி வரும்போது தகப்பன் சிரித்த முகமாய், மகிழ்ச்சியின் முகமாய் தன் பார்வையிலே படுகிறார். தகப்பனின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? விலகி போன இளைய குமாரன் மீண்டு வந்து விட்டார், மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உடனே இதுவரைக்கும் எல்லாம் சரியா இருந்துச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, தகப்பன் அழுது கொண்டே இருக்கும் வரை இந்த மூத்த குமாரனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தகப்பன் அழுது கொண்டு இருக்கிறார். அவர் கண்ணீரை துடைப்பதற்கு அவன் ஏதாவது ஒன்றை செய்திருக்கணும் இல்லையா? ஆனால் இப்பொழுது தகப்பன் சிரிக்கிறார். மூத்தவன் நீ ஏன் அழவில்லை என்று கேட்கிறார். இந்த உலகத்தில் நிறைய பேர் நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் கர்ச்சீஃப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டிஷ்யூ பேப்பர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அழுங்க அழுங்க அழுங்க, உன்னை அழுகையிலே வைத்திருக்க விரும்புவார்கள், உங்களை அழுவதற்கு ஊக்கப்படுத்துவார்கள். எப்படி அழுவதற்கு? அது ஒரு விதமான ஒரு மனப்பிரல் தான், உளம் பிறண்டு போய் இருப்பது தான். சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான். நீங்கள் அழுதால் அவர்களுக்கு சந்தோஷம். நீங்கள் யோசித்து பாருங்க, நீங்கள் சிரித்தா எல்லாரும் மகிழுவாங்களா? உங்கள் சொந்தக்காரன் மகிழுவானா? சிரித்தா? அன்புக்குரியவர்களே, இந்த உலகமே கரைபட்டு கிடைக்கிறது, ஆனால் இறைவன் நம்மை நிமிரச் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என்னை நீர் நிமிரச் செய்யும். இந்த உலகம் என்னை குட்டி என்னை முழுவதுமாக கூணி குறுகச் செய்யும். நீர் என்னை நிமிர்த்தும், நீர் என்னை நிமிர்த்தும் என்று ஆண்டவர் சமூகத்திலே கேட்போம். ஆண்டவர் நிமிர்த்தியவுடன் உடனே ஒரு கூட்டம் வந்துச்சு. என்ன சொல்லுது? ஓய்வு நாளில் போய் இதை செய்கிறீங்களே ஐயா, ஓய்வு நாளுக்குன்னு சில சடங்குகள் இருக்குது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் நிமிரக்கூடாதுன்னு நினைக்கிற கூட்டம்.
இவங்க ஏதாச்சும் ஒரு சட்ட புத்தகத்தை எடுத்துட்டு வருவாங்க, இதுல இப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, சந்தோஷம் அதுதான் இலக்கு. சந்தோஷத்தை தடுக்கிற சட்டங்களை தூக்கி எறிந்தார் ஆண்டவர். ஓய்வு நாள் மனிதனுக்கானதை தவிர மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். எனவே ஆண்டவர் உங்கள் சந்தோஷத்தை விரும்புகிறார். இப்ப சொல்லுங்க, லெந்து காலத்துல அழுவதற்கான காலங்களா இது? நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இறைவன் உங்களை நிமிரச் செய்கிறார். போலி பக்தியை விட்டு விடுங்கள், சகோதர சிநேகத்தை விரும்புங்கள். உங்கள் ஆன்மா மாற்றம் அடையட்டும். நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், எல்லாரும் எனக்கானவர்கள் என்று நாம் நம்முடைய ஆன்மாவை முழுவதுமாக மாற்றம் செய்வதற்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.